ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு மேட்ச் நடந்துச்சு பிபிஎல்ல, சிட்னி சிக்ஸர்ஸ் மேட்ச். அதில் என்ன ஆச்சுன்னா, பிபிஎல்ல பவர் சர்ஜுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன்லி 2 ஃபீல்டர் தான் வந்து வெளியே இருப்பாங்க, மற்ற எல்லாம் உள்ளே இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நல்லா 6 4 அடிச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 16வது ஓவர் லாஸ்ட் பாலில் பாபர் அசாம் வந்து ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டாரு. ஸோ அந்த சிங்கிள் வந்து ஓடி இருக்கலாம், ஆனால் வந்து ஸ்டீவன் ஸ்மித் ஹோல்டு பண்ணிட்டாரு, ஓட வேணாம் அப்படின்னு சொல்லி, நான் அடுத்த ஓவர் அங்கே வந்து விளாட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பவர் சர்ஜை யூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டாரு என்னமோ. ஸோ அந்த பால் சிங்கிள் ஓடல. ஸோ அடுத்த 12வது ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 6 ஒரு 4 அடிச்சு 32 ரன் அடிச்சாங்க அந்த ஓவரில். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பாபர் அசாம் ஸ்ட்ரைக்கு போனார். அவர் வந்து போல்ட் ஆயிட்டாரு. ஸோ 39 பாலுக்கு 47 ரன் அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அவுட் ஆகிட்டு போகிறப்ப அவர் என்ன பண்ணாரா, பேட்டை வச்சு பவுண்டரி லைனை செம கோவமாக தட்டி விட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாபர் அசாமோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ 120+ தான் இருந்துச்சு. 39 பாலுக்கு 47 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ண திணறிட்டு இருந்தார். ஸோ அதனால் மேபி ஸ்டீவன் ஸ்மித் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவர் இந்த பக்கம் அந்த பவர் சர்ஜை யூஸ் பண்ணி ரன் அடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ ட்ரை பண்ண மாதிரியே நல்ல ரன் அடித்தார். இல்லை, முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் போன்ற சிறந்த வீரர்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குதா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு வந்து மிக்சடு ரிவ்யூவாக போயிட்டுருக்கு, ஒரு கான்ட்ரவர்ஸாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். Bye friends. Thank you for watching this video.